என்ன வாழ்க்கை சார் இது? கணவன் மனைவி ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்தார்கள். என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்கு, கேட்கவா என்றாள். இது என்ன புதுசா என்கிட்ட கேட்குறா, என்கிட்ட பேசுறா. சரி கேளு என சிரிச்சான். இல்ல, ஒரு மாசமா சீக்கிரம் வீட்டுக்கு வர்றீங்க, அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறீங்க, பொண்ணு கூட உட்கார்ந்து பாடம் சொல்லு குடிக்கிறீங்க, திடீரென நம்ம மேல நெருக்கமா இருக்கீங்களே, அதான் என்ன இருந்தாலும் ஒன்றுமில்லையா, எப்பவும் போல தான் இருக்கேன், மறைக்காதீங்க, உங்க முகரைய பார்த்தாலே பொண்ணான கைகளால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும். நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ள போய் பாருங்க. பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க, என்னத்தை சொல்ல? ஏதும் சின்ன வீடு செட் பண்ணிட்டீங்களா? அதை மறைக்கத்தான் இப்படி கொஞ்சுறீங்களா நம்ம கூட? ஓடி லூசு. அவன் சிரித்தான். ஆனால் அதில் உயிரில்லை. மெதுவாய் சொன்னான். நீயா கேட்பே சொல்லணும் தான் இருந்தேன் என கொஞ்சம் சீரியஸ் ஆனான். என்னங்க, ஏதும் பிரச்சனையா? படபடத்தாள். அவள் இல்லை என தலையாட்டியபடியே அவனது அலுவலக பையை திறந்தான். ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான். என்னங்க இது? படி என சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான். அவள் படிக்கத் தொடங்கினாள். அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அன்புள்ள மகனுக்கு, கண்டிப்பா என்னைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில கிடைக்கும்னு நான் நம்புறேன். உங்க அப்பாவுக்கு மனைவியா உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதினேன். ரொம்ப பெரிய கடிதம், பொறுமையா படி. அவசரமா வேலை இருக்குன்னு பாதி படிச்சு மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத. உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரர். அப்புறம் நீ வந்த பிறகு உங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வளர்ந்தாரும். அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா. வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சுட்டு இருந்தேன். உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிசுன்னு. கல்யாணமான ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை, அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான். உங்க அப்பாவுக்கு காத்துட்டு இருந்தேன். அவர் உருவாக்க நினைச்ச ஆடம்பர வாழ்க்கையை தான் உழைச்சிட்டு இருந்தார். நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு துணை. நாம தான் விளையாடுவோம். அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. நீங்க வர்றதுக்கு காத்துட்டு இருப்பேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் கதை கதையா சொல்லுவீங்க. அதுல பாதி பொய் இருக்கும். அதெல்லாம் உங்க கற்பனைன்னு நினைச்சு ரசித்தேன். அப்புறம் நீங்க வளர்ந்தீங்க. அம்மாட்ட சொல்ல ஏதுமில்லாம போச்சு. ஆனா உங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் மட்டும் வந்துச்சு. இப்ப வெளியே போகணும், இப்படி வெளியே போகணும்னு. ஆனா வர்ற டைம் கேட்க முடியாம அம்மாவால் காத்துட்டு இருப்பேன். நீங்க சாப்பிட வரீங்களா, சாப்பிடாம வரீங்களான்னு பார்க்க காத்துட்டு இருப்பேன். நீங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங், ஃப்ரெண்ட்ஸ் அரட்டைன்னு பிஸியா இருப்பீங்க. இடையில உங்க அப்பா உடம்பு முடியாம படுத்துட்டாரு. அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணும். காத்துட்டு இருப்பேன். காத்துட்டு இருக்கிறதே என்னோட வாழ்க்கை ஆகிடுச்சு பாத்தியா? அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம். இப்ப அவ எப்படி இருக்கான்னு கூட அவளா முடிவு செய்யற நேரத்துல தான் என் கூட பேச முடியும். ஏன்னா அங்க அவ காத்துட்டு இருக்கா ஒரு அம்மாவா. உனக்கு சொல்லவே வேண்டாம். அப்பா தொழிலை எடுத்து செய்ய ஆரம்பிச்ச உடனே நீ ரொம்ப பிஸியாகிட்ட. நீ கடைசி 5 வருஷத்துல அம்மாட்ட பேசுனதை கொஞ்சம் யோசியேன். சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டாச்சா, ஊசி போட்டாச்சா, இவ்வளோதான். உங்க அப்பா வாழ்ற காலத்தில் பிஸியா இருந்தாரு. நான் காத்துட்டு இருந்தேன். கடைசி காலத்தில் ஏதுமில்லாமல் இருந்தாரு. ஆனா மாத்திரைக்கு காத்துட்டு இருந்தாரு. எந்த பேச அவருக்கு விஷயமே இல்லை. பேப்பர் படிச்சாரு, புக் படிச்சாரு, தூங்குனாரு. ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசல. பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயம் இல்லை, அனுபவமும் இல்லை. இப்படிதான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நாம என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்க நிறைய அம்மாக்கள் பார்ப்பேன். அவங்க எல்லார் கண்ணிலும் எனக்கு தெரிகிறது காத்திருந்த ஏக்கம்தான். உன்னை மாதிரி பசங்க கூட்டிட்டு வர்ற அவங்க மனைவிகளை பார்ப்பேன். அதுல இன்னைக்கே வாழ்ந்துடணும். அடுத்த 6 நாள் இவன் கூட பேசக்கூட முடியாதென்று ஒரு வேகம் இருக்கிறத பார்த்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு பிள்ளைகளை கேட்ட எல்லாம் செய்கிற அப்பாக்களை பார்த்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுறதுன்னு புரிஞ்சுது. உங்களுக்கு ஒரு நாள் தானேன்னு ஒரு நினைப்பு வந்துருச்சு. இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்னு யோசிக்கிறியா? என் காலத்தில் இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனா நீ அடுத்த ஜென்ரேஷன், கொஞ்சம் யோசிப்பில்ல. அதான் உன்கிட்ட சொல்றேன். நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியல, சொன்னாலும் உன்னால கேட்க முடியாது. அதனால தான் இப்ப சொல்றேன். உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, காத்துட்டு இருக்காங்க.
உன் தங்கச்சிக்கு உங்க அப்பா மேல இருந்த பாசம் உனக்கு தெரியாது. ஆனால் அதை அவ வெளிக்காட்டும் போது உங்க அப்பா கட்டில்ல நகர முடியாம இருந்தாரு. அவர்தான் அப்பான்னு அவ காலேஜில் ஸ்கூல்ல தெரியாத அளவு அவர் பிஸியா இருந்தார். அப்பா கூட அங்க போகணும் இங்க போகணுங்கிற எந்த ஆசையும் நிறைவேறல. அவ அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசுனது அவ கேட்க முடியல. ஏன்னா அவ வேறு வீட்டுக்கு போயிட்டான். பாத்தியா வாழ்க்கைய? உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துடாத. உன் மனைவியை அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத. இன்னைக்கு 3 வேளை சாப்பிடுற சம்பாதிச்சிட்டு நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனா நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த 10 வருஷம் கழிச்சு செலவழிக்க போறதுக்குத்தான். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. சீக்கிரம் வீட்டுக்கு வா. பொண்டாட்டி கிட்ட பிள்ளைங்க கிட்ட பேசு. அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும் போதே கொஞ்ச நேரம் கொடு. ஏன்னா அன்புக்காக காத்துட்டு இருக்கிறதும் ஒருத்தரை காக்கற வைத்திருக்கிறதும் ஒரு வாழ்க்கையா செய்வேன்னு நம்புறேன். ஏன்னா என்ற நல்லா பேசின பையன் தானே நீ. உன் மனைவி மகளை விட்டுடவா போற? கடிதத்தை படித்து முடித்தாள். அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். 2 மிகப்பெரிய பலூடா ஐஸ்கிரீம் வந்திருந்தது. அவள் மெதுவாய் தன் அலைபேசியிலிருந்து அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள். நான் தான்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்கிற? அப்பா என்ன செய்கிறாரு என பேசத் தொடங்கினாள். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாய் உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான். இனிமே அப்படிதான். இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை. என்ன வாழ்க்கை சார் இது? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.